அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த பீர்க்கங்காய் வச்சு ஒரு பச்சடி தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பீர்க்கங்காய் நல்லா தூள் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீர்க்கங்காய் இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கிறணும். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறேன். இது பீர்க்கங்காயும் பச்சை மிளகா லைட்டாக எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறிக்கிறட்டும். மிக்ஸி சாரில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை குறகுறப்பாக அரைச்சிக்கிறலாம். தயிர் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கேங்க. இப்போ கட்டி எது இல்லாமல் இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே பீர்க்கங்காய்லாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. அதையும் ஒரு சுற்றிக்கலாம். பாருங்கள், பீர்க்கங்காய் இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தயிரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தயிர் கூட நல்லா பீர்க்கங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ தயிர் பச்சடி தாளித்து விட்டுக்கலாம். அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் அளவு கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பீர்க்கங்காயில் செஞ்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கத்திரிக்காய், சொரக்காயோட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் பச்சடிக்கு லைட்டாக தயிர் புளிப்பாக இருந்தாலே போதும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். தயிரை இப்படி தாளித்து சாப்பிட்றதுனால எது கோல்டு எதுவும் ஆகாது, சளி எதுவும் பிடிக்காது. மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த வெங்காயம் விழுத சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா தயிரில் உப்பு சேர்த்துருக்கிறேன். பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி லைட்டாக வதங்கின உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தயிரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். லைட்டாக முறக்கட்டி வரட்டும். பாருங்கள், சைடுலலாம் லைட்டாக நுரக்கட்டி வந்துருச்சு. பாருங்கள், லைட்டாக கொதிக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா பீர்க்கங்காய் எல்லாமே நம்ம வதக்கிட்டு தான் சேர்த்துருக்குறோம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கிறேன். சூப்பரான பீர்க்கங்காய்
தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.